இந்தியா நியூசிலாந்து இடையிலான மூன்றாவது ஒருநாள் போட்டி இந்தூரில் நேற்று நடைபெற்றது. இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கிய ஹென்றி நிக்கோல்ஸ் கோல்டன் டக் அவுட் ஆனார். கான்வே 5 ரன்னிலும் வில் யங் 30 ரன்னில் அவுட்டாக 58 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகள் விழுந்த நிலையில் 4வது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த டாரில் மிச்சல் மற்றும் கிளென் பிலிப்ஸ் ஆட்டத்தின் போக்கை முற்றிலுமாக மாற்றினர். ஆரம்பத்தில் நிதானம் காட்டிய இந்த ஜோடி நேரம் செல்ல செல்ல இந்திய பந்து வீச்சை நாலாபுறமும் சிதறடித்தது. குறிப்பாக இந்த ஜோடி 4வது விக்கெட்டுக்கு யாரும் எதிர்பார்க்காத வகையில் 219 ரன்கள் மெகா பார்ட்னர்ஷிப் அமைத்து அணியை மீட்டெடுத்தனர். சிறப்பாக ஆடிய கிளென் பிலிப்ஸ் 88 பந்துகளில் 3 சிக்ஸர் 9 பவுண்டரிகளுடன் 106 ரன்கள் குவித்து அஷ்தீப் சிங் பந்துவீச்சில் ஆட்டமிழந்தார். மறுமுனையில் தூணாக நின்ற டாரில் மிச்சல் 131 பந்துகளில் 15 பவுண்டரிகள் 3 சிக்ஸர்களுடன் 137 ரன்கள் குவித்து சிராஜ் பந்துவீச்சில் அவுட்டானார். அடுத்து களமிறங்கிய வீரர்கள் சொற்ப ரன்களில் அவுட்டாக நியூசிலாந்து அணி 50 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 337 ரன்கள் அடித்தது.